வீட்டுல சும்மா தானே இருக்க, அதை எடுத்து வச்சானா? என்ன சொன்னீரு? சும்மா இருக்கனா? நிறைய ஆம்பளைகளுக்கு பொம்பளைல கண்டல இந்த வார்த்தை தான் சொல்ல தோணுது. சும்மா இருக்க சும்மா இருக்க சும்மா இருக்க. என்னது சும்மா இருக்கமா? காலையில 5 மணிக்கு எஞ்சி முத்து தொளிச்சு காப்பியை போட்டு அந்த காப்பில 1008 குறை வர அது சுத்த இது சொல்லன்னு இட்லியை வச்சு சட்னியை வச்சு சாம்பாரை வச்சு எப்பப்பா மத்தியானுக்கு சுவாத்த பொங்கி உங்களையும் பிள்ளைகள் வேலையும் அனுப்பிக்கிட்டு நாங்க படுத்த பாடு 2 இட்லியை முழுங்கிறதுக்குள்ள 1008 வேலை வந்துடும். அதுக்கடுத்தால நீங்க போன பிறகு எல்லா இடத்தையும் பார்த்தா குப்பை கூலமா கிடக்கும். அவளை துணியை துவைச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து கமத்தி ஒரு வழி ஆயிரும். மனுஷனுக்கு உசுரே போயிரும். இது கடையில ரேஷன் கடைக்கு போனோம், ஆதாரில் அங்க மாறி போச்சுமா இங்க மாறி போச்சுமா, அதை மாத்துமா இதை மாத்துமா பேர மாத்துமா ஊரை மாத்துமா, அதுக்கு ஒரு 1008 தடவை அங்கேயும் ஏறி இறங்கணும். உங்களுக்கு அந்த லீவு இந்த லீவு வருது. எங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு அந்த லீவ் உண்டுமா? அன்னைக்கு லீவு கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை எங்களை போல பொம்பளைகளுக்கு லீவ் விட்டாலும் பரவாயில்லண்ணே. அன்னைக்குதான் சிக்கனை எடு மட்டனை எடு லொட்டு லொசுக்குன்னு 1008 வேலை வரும். எப்பப்ப மத்த நாளோட டபுள் மடங்கு வேலை.